எல்லாருக்கும் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றோம். அதனுடைய விளைவு அவங்க வந்து குழந்தைகள் அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற லெவலில் பெற்றோர்கள் வந்து கண்டுக்கிறாமல் விட்டுறாங்க. இதனுடைய விளைவு அந்த குழந்தைகள் போய் சமூக வலைத்தளங்களையும் இந்த மாதிரி தவறான நபர்களோட வந்து தொடர்பு ஏற்பட்டு போதைப் பொருள்கள், உயர் ரக போதைப் பொருட்கள், இப்படி எல்லா வந்து உயர் ரக பொருள்களையும் இன்றைக்கு உள்ள குற்றவாளிகள், குறிப்பாக இந்த முதல் தலைமுறை இந்த மாதிரி போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணிட்டு அவன் எதுக்குனாலும் தயாராக இருக்கான். அதனால் காவல்துறையே அவன் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்து பிள்ளையாக இருக்கான். அவங்களுக்கு ஏற்கக்கூடிய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு காரணம் இன்றைக்குடைய வாழ்வியல் முறை தான். சாதாரண ஒரு கிராமத்தில் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறானோ அந்த மாதிரி தான் அவன் கீழ் லெவலில் குடிக்கிறான். மேல் லெவலில் இவங்க வந்து உயர் ரக மது பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ஒரு போதைக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க. இதில் அடிமை ஆகிட்டா அவனுக்கு யாரும் கண்ணெலாம் தெரியாது. நீங்களும் பார்த்துருப்பீங்க, இந்த ஈசிஆரில் போங்க என்னென்ன நிறையா நடக்குது. ஆமாம் ஆமாம். இப்போ வேலை செய்கிற பொண்ணுங்களாம் வந்து சாதாரணமாக சிகரெட் அடிப்பாங்க. அதனால் சினிமா துறையில் தான் வேலை செய்கிற பொம்பளைங்க எப்படி இருக்குன்னு அவங்கவுங்க தகுதிக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ லோக்கலில் உள்ள பொம்பளை வந்து சாராயம் குடிக்குது, அடுத்த உள்ளவங்க வந்து பிராந்தி குடிக்கிறாங்க. இவங்களை கூட நீங்கள் விசாரணை நிலையத்துக்கு கொண்டு வாங்க. அஜித், விஜய், சூர்யா, எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதில் 10 கெட்டவர்களுக்கு தான் செய்வாங்க. எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. நீங்கள் சொல்கிற சினிமா துறையிலேருந்து தான் ஆளுவதற்கு நிறைய பேர் வந்தாங்க. எம்ஜிஆர் இருக்கட்டும், எத்தனை பேர் இருக்காங்க. ஆந்திராவில் என்டி ராமராவ் இருக்கட்டும், பல ஊரில் சொல்லலாம். தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய முன்னாள் அரசு கூடுதல் வழக்கறிஞர் மரியாதைக்குரிய திரு செந்தில்வேல் சார் அறிஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போ தமிழகத்தில் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்கு, இந்த கொக்கைன் பிடிபட்டிருக்கிறது. ஒரு முன்னணி நடிகர், முன்னாள் ஒரு பிரபலமான ஒரு நடிகர் திரு ஸ்ரீகாந்த் அவர்கள் வந்து தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் தன்னுடைய உண்மையையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். மேலும் இதில் வந்து பலரும் வந்து இதில் ஈடுபட்டிருக்கக்கூடும் என்ற கோணத்தில் வந்து விசாரணை வந்து போய் கொண்டிருக்கிறது. அதே போல் மற்றொரு நடிகை, துணை நடிகராக இருக்கக்கூடிய கிருஷ்ணா அவர்கள், அவரை வந்து 5 தனிப்படைகளை அமைத்து தேடக்கூடிய பணிகளில் வந்து தற்போது காவல்துறை ஈடுபட்டிருக்கிறது. திரைத்துறையிலே வந்து இந்த போதை வஸ்துகள் பிடிபடுவது என்பது அந்நியப்பட்ட விவகாரம் அல்ல. இது வந்து பல முறை வந்து பல முன்னணி நடிகர்களும் சரி இது மாதிரியான விஷயங்கள்ல வந்து மாட்டியிருக்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த வழக்கை? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இந்த போதை கலாச்சாரம்ங்கிறது மிகப்பெரிய லெவலில் பள்ளிகள், கல்லூரிகள், இந்த மாதிரி சினிமா துறை, அப்புறம் எல்லா இடத்துலையும் இந்த போதை கலாச்சாரங்கிறது மிக கொடிகட்டி பறக்குது. இன்றைக்கு அது காரணம் பார்த்திங்கன்னா, ஒரு காலத்தில் தொலை தொடர்புகள் வந்து மிக கடினமாக இருந்துச்சு. இன்றைக்கி ரொம்ப எளிமையாயிருச்சு. சமூக வலைத்தளங்கள், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் ரொம்ப ஈஸியாக எளிமையாக இதை வந்து சேல் பண்ணுறது, இதை வாங்கி யூஸ் பண்ணுறது எல்லாமே மிக சர்வசாதாரணமாக வந்து ஆயிடுச்சு. நீங்கள் காவல்துறை பார்த்தீங்கன்னா எங்கே யார் எப்படி விற்கிறாங்கிற கூட அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அவ்வளோ வரைக்கும் டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. அவங்க 2வது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு உள்ள குற்றவாளிகள், குறிப்பாக இந்த முதல் தலைமுறை இந்த மாதிரி போதை வஸ்துக்களை யூஸ் பண்ணிவிட்டு அவன் எதுக்குனாலும் தயாராக இருக்கான். அதனால் காவல்துறையே அவன் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்து பிள்ளையாக இருக்கான். அவங்களுக்கு ஏற்கக்கூடிய மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸஸ்ஸு காரணம் இன்றைக்குடைய வாழ்வியல் முறை தான். என்ன வாழ்வியல் முறைன்னு கேட்பீங்க. எல்லார்ட்டையும் ஒரு எண்ணம் இருக்குது. எல்லாருமே வேலைக்கு போகணும், எல்லாருமே சம்பாதிக்கணும். இந்த கட்டத்தில் நாம் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை மறந்துடுறோம், அவங்களுடைய வளர்ப்பு முறையை மறந்துடுறோம். எல்லாருக்கும் ஒரு ஃபோன் வாங்கி கொடுத்துட்றோம். அதனுடைய விளைவு அவங்க வந்து குழந்தைகள் அமைதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற லெவலில் பெற்றோர்கள் வந்து கண்டுக்கிறாமல் விட்டுறாங்க. இதனுடைய விளைவு அந்த குழந்தைகள் போய் சமூக வலைத்தளங்களையும் பெரிய பெரிய வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் இயக்கக்கூடிய வெப்சைட்லேயும் போய் மூழ்கி இந்த மாதிரி தவறான நபர்களோட வந்து தொடர்பு ஏற்பட்டு இந்த மாதிரி போதைப் பொருள்கள், உயர் ரக போதைப் பொருள்கள், நீங்கள் சொல்லிக்கிற மெத்தபெடைன், கொகைன், இப்படி எல்லா வந்து உயர் ரக பொருள்களையும் மிக எளிமையாக தகவல் தொடர்புகளை யூஸ் பண்ணி வாங்கி இந்த மாதிரி தவறுதலாக யூஸ் பண்ணக்கூடிய நிலை இருக்குது. இப்படித்தான் வந்து இந்த நடிகர்களும் இதில் போய் இன்வால்வ் ஆகி, குறிப்பாக இந்த சினி ஃபீல்டில் வந்து இந்த முன்னணி நடிகர்களும் சரி, இது மாதிரியான ஃபீல்ட் அவுட் ஆன நடிகர்களும் சரி, இவங்க அதீதமாக பயன்படுத்தக்கூடிய செய்திகள் அவ்வப்போது வருது. குறிப்பாக பின்னணி பாடகி சுசித்ரா அவர்கள் கூட பல பேட்டிகளில் சில முன்னணி நடிகர்களுடைய பெயர் கூறியே வந்து நீங்கள் குறிப்பிட்டிருந்தார். இது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், மன அழுத்தம் தான். அவங்க வந்து சினிமா துறையில் மிகப்பெரிய உச்சமாக இருந்திருப்பாங்க, மிகப்பெரிய அவங்களுக்கு வருமானம் வந்திருக்காரு. எப்போவுமே இந்த சினிமா துறைங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் தான். எல்லா நேரத்துலையும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியாது.
நீங்கள் எத்தனையோ நடிகர்களை நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு சில நடிகர்கள் ஒரு 4 படம் நடிப்பாங்க, 4 படம் நல்லா ஓடும். அடுத்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்காது. அடுத்து ஒரு 4 வருஷம் கழித்து மறுபடியும் வாய்ப்பு வரும். இந்த காலகட்டத்தில் உண்மையாக உழைத்து மறுபடியும் மார்க்கெட்டை பிடிக்கிற நிறையா பேர். இதில் ஒரு சிலர் தனக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தை போக்குறதுக்கு இந்த மாதிரி கும்பலோட போய் மாட்டி தன் வாழ்க்கையே வந்து சீரழிச்சுக்கிறாங்க. இப்படி ஒரு சூழலில் அவங்க போய் இந்த மாதிரி பப்புக்கு போகிறது, அங்கே போகிறது, இங்கே போகிறது, அவுட் ஆஃப் ஏரியா போகிறது, அப்படி போகும்போது இப்படி போதை வஸ்துக்கள் ஆளாகி தன்னைத்தானே அவங்க வந்து இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கிறாங்க. இது சினிமா துறையில் பரவலாக நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை வந்து நிர்வாகிக்கிறதுக்கு ஏஜென்ட் இருக்காங்க, புரோக்கர் இருக்காங்க. எப்போவோ வந்து ஒரு 10 சம்பவங்களில் ஒரு 20 சம்பவங்களில் 2 சம்பவங்கள் தான் காவல்துறை கண்டுபிடிச்சி வழக்கு போடும். 18 பேர் வந்து இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கான். நான் சொல்றது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ திருமதி சுசித்ரா அவர்கள் வந்து பேசிய பேச்சு பலரும் விமர்சனத்தை உள்ளாக்குவாங்க. அந்த அம்மா ஒரு லூசு, அந்த அம்மா காசிப்புக்கு பேசுது, விளம்பரத்துக்கு பேசுது அப்படின்ற மாதிரியான விமர்சனங்களை முன்வைத்தாலும் கூட பலரும் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அவர்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் நடைமுறையிலே வந்து சாத்தியமாகக்கூடிய சில விவகாரங்களும் இருக்கிறது. அதனால இப்ப இருக்கக்கூடிய முன்னணி நடிகர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் அலிகேஷனுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய இரத்த மாதிரிகளையும் பரிசோதனை செய்ய வேண்டும். அவர்களும் வந்து விசாரணை வளையத்திற்குள் உள்ளாக்கப்பட வேண்டும். இதனோட நெட்வொர்க்கே வேற மாதிரி இருக்கு. இது வந்து அந்த அளவுக்கு அண்டர் கிரவுண்ட்ல அளவுக்கு உள்ள ஊடுருவி இருக்குங்கிற ஒரு விமர்சனம் வந்து முன்வைக்கிறாங்களா? இது வந்து தவிர்க்க முடியாது. கரெக்ட் தான் நீ சொல்றது. இதுக்கு அதுதான் சொல்றல, சினிமா துறைங்கிறது மிகப்பெரிய உள்ள பணம் புழங்கக்கூடிய இடம். நீங்கள் அவங்க உச்சபட்சமாக இருக்கும்போது, நட்சத்திரமாக இருக்கும்போது ஏற்படக்கூடிய பழக்க வழக்கங்கள் சார், அவங்க ஒரு லெவலுக்கு மேலே போகும்போது அவங்களுடைய பாதை மாறுது, அவங்களுடைய பார்வை மாறுது. அப்படி மாறும்போது அவங்க இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கம் உட்பட்டு சமுதாயத்தில் அவங்க நன்மதிப்பை கெடுத்துக்கிறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும்? யாரும் இதுக்கு சொல்யூஷனே கிடையாது. இவங்களுக்கு ஃபஸ்ட்டு சினிமா துறையில் உள்ளவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணணும். அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து இந்த மாதிரி ஒரு சூழல்களில் நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது, நிறைய பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க, நீங்கள் இந்த மாதிரி ஒரு பீக்கில் இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்குலாம் வலையில் விழுந்துடக்கூடாது, விழுந்து உங்கள் வாழ்க்கையை அழிச்சுக்கிறாதீங்க, அந்த மாதிரி அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அதை கேட்குறதுக்கு அவங்களுக்கு, ஏன்னா புகழில் போய் மயங்கிறாங்க. புகழில் மழங்கும் போது இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் அவங்களுக்கு ஏற்படுது. இது ஒன்றுமே செய்ய முடியாது. இதை அவங்க அனுபவிச்சு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. இப்போ இந்த மாதிரி இந்த கேசஸ் வந்து இப்போ எடுத்திருக்கிறாங்க காவல்துறை. ஒரு பப்ல ஏற்பட்ட தகராறுடைய விளைவா வந்து இப்போ ஒரு நடிகரே மாட்டியிருக்கிறாரு. அடுத்து மற்றொரு நடிகரை வந்து இப்போ விசாரணை வளையத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி தனிப்படைகளை அமைச்சு வந்து இப்போ தேடிட்டு இருக்காங்கிற பொழுது, இதனுடைய நெட்வொர்க் பார்க்கும்போது உங்களுக்கு ஆஸ் அ ஒரு லாயரா, நீங்க ஒரு சீனியர் அட்வொகேட்டா எப்படி இதை பாக்குறீங்க? இது வந்து ஒரு இன்னும் தோண்ட பல மர்மங்கள் வந்து வெளிவரக்கூடும், இன்னும் பெரும் பெரும் புள்ளிகளும் இதுல வந்து சம்பந்தப்பட்டது போல் தெரிகிறதா? ஏன்னா கட்சி நிர்வாகிகள் அஇஅதிமுகவுல சில பேர் வந்து அவர் தான் சப்ளை பண்ணதாகவும் இப்போ தகவல் வருது. இன்னும் பெரும் பெரும் முக்கிய புள்ளிகள் கட்சியினுடைய சார்ந்தவர்கள், ஆளுங்கட்சி சார்ந்தவர்களும் ஈடுபட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி பல தகவல்கள் வருது. சரி, இந்த மாதிரி போதை வஸ்துக்களை விற்கிறவனும் சரி, வாங்குறவனும் சரி, இந்த மாதிரி வியாபாரம் பண்ணுறவனும் சரி, அவங்களுக்கு யாரும் அரசியல் கட்சியெலாம் பார்க்குறதில்ல. எல்லோரும் நீங்கள் வந்து இப்போ எப்படி சாதாரண ஒரு கிராமத்தில் வந்து கள்ளச்சாராயம் குடிக்கிறானோ அந்த மாதிரி தான். அவன் கீழ் லெவலில் குடிக்கிறான், மேல் லெவலில் இவங்க வந்து உயர் ரக மது பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. அதனால் இது வந்து ஒரு போதைக்கு அடிமைன்னு சொல்லுவாங்க. இதில் அடிமை ஆகிட்டா அவனுக்கு யாரும் கண்ணெலாம் தெரியாது. இப்போ இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த சினிப்பில் இது சினிமாங்கிறது ஒரு கலை, இது ஒரு தொழில். நீ உன் தொழிலை பார்த்துட்டு போனால் உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நீ ஏன் உனக்கு ரவுடி பசங்களோட என்ன வேலை? உனக்கு வந்து இந்த மாதிரி புரோக்கர்களோட, இந்த மாதிரி போதைப்பொருள் வைக்கிற கும்பலோட உனக்கு என்ன தொடர்பு? நீ தவறான வாழ்க்கைக்கு போனா அந்த சினிமா துறையே வந்து ஒரு அறம் சார்ந்த ஒரு துறை போல இல்லைங்கிறதான ஒரு தோற்றமா இருக்கு. ஒரு விமர்சனமே அதுதானே வைக்கப்படுது. சினிமா துறைனாலே இப்படிதான் இருக்கும் சார். அந்த அறம் சார்ந்த துறையிலிருந்து தான் எல்லாரும் வந்தாங்க. நீங்க வந்து நாட்டை ஆண்டவர்கள், தமிழ்நாட்டை ஆண்டவர்கள் இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கக்கூட மரியாதைக்குரிய துணை முதலமைச்சர், துணை முதலமைச்சராக இருக்கட்டும், அந்த மரியாதைக்குரிய அஜித்தா இருக்கட்டும், மரியாதைக்குரிய விஜயா இருக்கட்டும், மரியாதைக்குரிய எத்தனை பேர் அதில் நல்லவங்க இருக்காங்களே. நீங்க மதுரையில் ஒரு நடிகர் இருக்காரு சசிகுமார்னு, எந்த வம்பு தும்புக்கும் எந்த பிரச்சனைக்கும் ஆளாகாதவர், சினிமா ஃபீல்டில் உச்சநட்சமாக இருந்தவர், மறுபடியும் வாழ்க்கையில் தோற்றவர், மறுபடியும் இன்னைக்கு வெற்றி பலனை கொடுக்குறவர்.
நீங்கள் அந்த மாதிரி சூர்யாவை பாருங்க. சார் சினிமா விமர்சகர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப நீங்க பேர் சொன்னீங்கல்ல, சில இவங்கெல்லாம் வந்து அப்பழுக்கற்றவர்கள், இவர்கள்லாம் வந்து அலிகேஷன்ஸ் உள்ளாக்கப்படாதவர்கள், அந்த முன்னணி இப்ப நடிகர்களுடைய லிஸ்டையே போடுறாங்க. இவங்களை கூட நீங்க விசாரணை நிலையத்துக்கு கொண்டு வாங்க. அஜித், விஜய், சூர்யா, இன்னும் சில அவங்கள கூட விசாரணை நிலையத்துக்கு கொண்டு வாங்க, அவங்களையும் வந்து பரிசோதனைக்கு உட்படுத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்களே. அப்போ ஒட்டுமொத்த என்டையர் சினி ஃபீல்டையும் வந்து நான் சொல்றேன், எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் அதுல 10 கெட்டவர்களுக்கு தான் செய்வாங்க. அது எந்த துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலும் 10 அந்த மாதிரி தான் சினிப்பு இல்லையா. அதுக்காக நம்ம ஒட்டுமொத்த துறையை நம்ம வந்து கோளாறு சொல்லிட முடியாது. இதில் போய் நம்ம அரசியல் வன்மத்தைலாம் காட்ட முடியாது. யார் தவறு செய்கிறாங்களோ அவங்க மேலே தான் நடவடிக்கை எடுக்க முடியும். ஸ்ரீகாந்த் தவறு அவரே ஒத்துக்கிட்டார். தவிர என்னுடைய ஃபேமிலி சூழ்நிலை, எனக்கு ஏற்பட்ட மன அழுத்தத்தின் காரணமாக இந்த மாதிரி நான் தவறான கும்பலோட போய் சேர்ந்துட்டேன், அதனால் என்னை மன்னித்து விடுதலை செய்யுங்கன்னு கோர்ட்டில் போய் நேற்று கெஞ்சிருக்காரு. பட்டு யார் தப்பு செஞ்சவன் தண்ணி குடிச்சானே ஆனோம். உனக்கு ஏன் சட்டவிரோத தொழிலோட தொடர்புகளோட உனக்கு என்ன தொடர்பு? ஏன் இந்த சட்டவிரோதமான பொருள்களையும் யூஸ் பண்ணணும்? அது மாதிரி நீங்கள் எல்லாரையும் நம்ம குற்றம் சாட்ட முடியாது, எல்லாரையும் நம்ம குறை சொல்லிட முடியாது. நீங்கள் சொல்கிற சினிமா துறையிலேருந்து தான் ஆளுவதற்கு நிறைய பேர் வந்தாங்க. அது எம்ஜிஆர் இருக்கட்டும், எத்தனை பேர் இருக்காங்க. ஆந்திராவில் NT ராமராவ் இருக்கட்டும், பல ஊரில் சொல்லலாம். இப்போ கடைசியாக வந்து ராஜ்யசபா கொடுக்கப்பட்ட உலகநாயகன் கமலஹாசனா இருக்கட்டும், எல்லாருக்குமே வாய்ப்பு இங்கிருந்து தான் கிடைச்சு. அதனால இந்த சினிஃபீல்டுங்கிறது அடுத்தவங்களுக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த சமூகத்தை வந்து மேடு பள்ளமாக இருக்கக்கூடிய சமூகத்தை சீராக்கக்கூடிய ஒரு துறை. அதுக்கு எம்ஜிஆர் தான் உதாரணம். சமகாலத்தில் வரக்கூடிய சினிமாக்கள்லாம் வந்து சீர்திருத்த கருத்துக்கள்லாம் வருதுன்னு நீங்க நம்புறீங்களா? ஆமாம் சார், நீங்கள் ஒரு சில படங்கள்லாம் எடுங்க சார். நந்தன் ஒரு படம் வந்து சார், பார்த்தீங்களா அந்த படத்தை? நந்தன், அதாவதுங்க அடிமட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு என்ன பிரச்சனை, ஒரு கிராமத்துல என்ன பிரச்சனை, ஒரு கிராமத்துல அங்கே சமூக ஏற்றத்தாழ்வுகள், டிஸ்கிரிமினேஷன் எங்க இருக்கு, அதை எப்படி சரி பண்ணணும், எவ்வளவு பெரிய கொடுமைகள்லாம் நடக்குது சார். வாழைன்னு ஒரு படம், வாழை, நந்தன், நீங்க சொல்ற ஜெய் பீம், இந்த மாதிரி விதிவிலக்காக ஒரு சில படங்கள் லாப நோக்கத்திற்கு அல்லாமல் சமூக சீர்திருத்தத்தை ஒரு நோக்கமாக முன்வைத்து எடுத்திருக்கலாம், மாற்று கருத்து இல்லை. ஆனால் வரக்கூடிய 99% திரைப்படங்கள் அந்த நோக்கத்தோட தான் எடுக்கப்படுகிறதா? குறைந்தபட்சம் அந்த படங்கள் 10% வந்து நல்ல படங்கள் வருது, குறைந்தபட்சம் 90% படங்கள் வியாபார நோக்கத்துல இன்றைய உள்ள இளைய தலைமுறைக்கு டேஸ்டா தான் எடுக்கிறாங்க. நீங்க ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப நாம இன்னைக்கு ஒரு 20 வயசு பையனை 18 வயசு பையனை கூப்பிடுங்க, நாம கேட்கிற பாட்டு ரசனைக்கும் அவங்க கேட்கிற பாட்டு ரசனைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால அவங்க ரசனை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அது வந்து ஒரு வியாபாரமாக தான் கொண்டு போயிட்டாங்க. ஒரு காலத்துல வந்து நீங்க சொல்ல கலைத்துறை வந்து அறம் சார்ந்து இருந்துச்சு, இன்னைக்கு வியாபார நோக்கத்துல போயிடுச்சு. அதுலயும் ஒரு சில படங்கள் வந்து மக்கள் நலம் சார்ந்து எடுத்து, அறம் சார்ந்து எடுத்து அது ஜெயிக்குதுதான் மிகப்பெரிய வெற்றி தான் அது. இப்போ அதே போல சார், இப்போ இதுல வந்து பெண் நடிகைகளும் இதுல வந்து உள்ளாகியிருக்கலாம், அவர்களுக்கும் இந்த விசாரணை வளையத்தை கொண்டு வர வேணும்னு சொல்றாங்க. அதே போல இந்த மாதிரியான ஆக்டிவிட்டீஸ்ல வந்து ஃபீல்ட் அவுட் ஆனவங்க தான் அதிகமா யூஸ் பண்றாங்களா, அல்லது ஃபீல்ட்ல இருந்து கரியர்ல உச்சத்துல இருக்கிறவங்கள இந்த மாதிரி பண்றாங்களா சார்? நீங்க பெண் நடிகைன்னு ஒரு குறியீடை உருவாக்காதீங்க சார். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லோக்கல்ல சாதாரண ஒரு கூலி வேலை செய்யற பொம்பளையிலிருந்து, ஒரு ஆட்டோ ஓட்டுற பொம்பளையிலிருந்து, ஹார்ட் பிசிக்கலி ஒர்க் பண்ற பொம்பளையிலிருந்து, IT துறையில வேலை செய்யறாங்கல்ல, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த ECRல போங்க, என்னென்ன அநியாயம் நடக்குதுன்னு. நீங்க ஒரு IT கம்பெனி இருக்குன்னா பக்கத்துல ஒரு டீ கடை பாருங்க இருந்துச்சுன்னா, அந்த பொம்பளை அந்த வேலை செய்யற பொண்ணுங்களாம் வந்து சாதாரணமா சிகரெட் அடிப்பாங்க. அதனால சினிமா துறையில தான் வேலை செய்யற பொம்பளைங்க எப்படி இருக்குன்னு அவங்க தகுதிக்கு அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ, லோக்கல்ல உள்ள பொம்பளை வந்து சாராயம் குடிக்குது, அடுத்த உள்ளவங்க வந்து பிராந்தி குடிக்கிறாங்க, ITல உள்ள மாதிரி ஃபாரின் சிகரெட் குடிக்கிறாங்க. இவங்களுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி பெரிய லெவல்ல உயர்தர மது பொருட்களை யூஸ் பண்றாங்க. இதை வந்து நீங்க வந்து அவங்கவுங்களுக்கு அவேர்னஸ் வரணும், அவங்கவுங்களுக்கு புத்தி வரணும். இதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு மிகப்பெரிய வந்து ஹெல்த் இஷ்யூ இருக்குது. எதிர்காலத்தில் இன்றைக்கு வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் பெருகிட்டே போகுது. காரணம் நம்மளுடைய வாழ்க்கை முறை. என்றைக்கு வந்து நம்மளை வந்து ஃபெர்டிலிட்டி சென்டரை வந்து நம்ம உருவாக்கிட்டாங்களோ, என்றைக்கு ஃபெர்டிலைசரை வந்து நம்ம மேலே, என்றைக்கு நம்ம இயற்கை விவசாயம் இல்லாமல் உரத்தை நம்ம மேலே உர விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோம், செயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சோமோ, அன்னைக்கே நம்ம மீது திரிக்கப்பட்டுருச்சு. நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் அத்தனையும் குழி தோண்டி புதைக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா வீட்லேயும் ஒரு விசேஷம் நடக்கும்போது நம்ம வந்து ஒரு இந்த வெத்தலை பாக்கு தாம்பூலம்னு இருக்கும். அது வந்து அவ்வளோ பெரிய நல்ல விஷயம். இன்றைக்கி வந்து மறைஞ்சு போச்சு, மங்கி போச்சு. அதனுடைய விளைவு இந்த மாதிரி இன்றைக்கி வர்ற ஜென்ரேஷன் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் அரசு என்ன சொல்லிச்சு,
2 பேர் பொதுவாக போ நாம் நமக்கு இருவர் நமக்கு ஒருவர். நமக்கு இப்போ ஒருவர். இப்போ ஒண்ணுங்கிற லெவலுக்கு வந்துருச்சு. ஒரு இன்னைக்கு அந்த ஒன்னையும் வந்து கனவு கண்டு குழந்தை பெறக்கூடிய சூழல் இருக்கு. மேக்ஸிமம் 50% 60% இன்னைக்கு வந்து ஃபெர்டிலிட்டி சென்டர் போய் தான் குழந்தை பெறக்கூடிய சூழல் வந்துருச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி தவறான பழக்க வழக்கங்கள், தவறான தொடர்புகள் இப்படி போறதுனால தான் அந்த மாதிரி இதுல வந்து அவேர்னஸ் வேணும், விழிப்புணர்வு ஏற்படுத்தணும். இளைய சமுதாயத்தை வந்து அவங்கள வந்து வேற மாதிரி கொண்டு வரணும், ஃபிசிக்கலி அவங்கள வந்து ஆக்டிவிட்டி கொண்டு வரணும். இந்த மாதிரி இல்லாமல் சினிமா துறையை மட்டுமே நாம் வந்து குற்றம் சொல்லக்கூடாது. ஆனால் சினிமா துறையை வந்து ஒழுங்குபடுத்துகிற கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு வேணும். அப்படி இருந்தால் அவங்கள கண்காணிக்கணும், அவங்கள சும்மா தாண்டோட்டித்தனமாக விடக்கூடாது. ரெஸ்பான்சிபிலிட்டி அரசு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, அரசு தான் அமைக்கணும். அரசு தான் வந்து சினிமா துறையை கட்டுப்படுத்துறதுக்கு உங்களுக்குன்னு ஒரு டிக்னிட்டி வேணும், ஒரு டெக்கோரா வேணும். நீங்கள் வாட்டுக்கு நினச்ச நேரத்துக்கு நீங்கள் போகக்கூடாது. உங்களுக்கு எத்தனை மணி நேரம் உங்களுக்கு ஒர்க்கு, நீங்கள் எப்போ எங்கே இருக்கணும், உங்களுடைய பாதுகாவலர் யார், நீங்கள் வாட்டுக்கு விடக்கூடாது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை ஏற்படுத்தி அவங்க தவறான பழக்க வழக்கங்களில் போயிடாமல் அவங்கள வந்து கண்காணிப்பில் இருக்கணும். அரசனுடைய இது வந்து உடனே பெர்சனல் லிபர்ட்டின்னு சொல்லிட்டு ஒரு இது கேட்பாங்க, கிடையாது. அந்த அந்த அமைப்பை கட்டுப்படுத்தணும். இப்போ தாண்டோடித்தனமாக இருக்குது. அதாவது இன்றைக்கு வந்து கள்ளச்சந்தையாக அது மாறிடுச்சு. நிச்சயமா சார். திரு ஸ்ரீகாந்த் அவர்களுடைய கைது மற்றும் அந்த வழக்கின் பின்னணி, சினிமா ஃபீல்டில் வந்து சமகாலத்தில் என்ன சூழ்நிலையாக இருக்குன்னு சொல்லி எங்கள் நேயர்களுக்கு ரொம்ப தெளிவாக விளக்குனீங்க. ரொம்ப நன்றி. நமது தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் 500 ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா? தொடர்புக்கு 7806942275 தொடர்பு கொள்ளுங்கள்.